அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். அல்லாஹ்வின் மிக பெரும் கிருபையால் தராவியை முடித்துவிட்டு நல்லபட விஷயங்களை கேட்பதற்கு அல்லாஹ் தஆலா நல்லதொரு வாய்ப்பை நமக்கு நல்கியிருக்கிறான். சிறந்த முறையிலே கேட்டு அதை பின்பற்றி நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக என்கின்ற துஆவுடன் ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய தராவியிலே ஓதப்பட்ட சிறப்பான 10 உபதேசங்கள். 10ஐயும் கூறுவதற்கு நேரம் போதாமல் இருப்பதன் காரணமாக குறிப்பிட்ட ஒரு 3 உபதேசங்கள் அல்லாஹ் அதன் மூலமாக நமக்கு என்ன சொல்ல வருகிறான் என்பதை பற்றி நாம் கலந்தாலோசிப்பது மிகவும் அவசியம். அதன் அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் வசனத்திலே கூறுகின்றான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன். அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு எதை கொண்டும் நீங்கள் இணை வைத்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். ஷிர்க் என்றால் என்ன? அல்லாஹ்வுக்கு இணையாக ஒன்றை ஆக்குவது அல்லது அவனுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளில் பிறர் பார்ப்பதற்காக வேண்டி செய்வது. மொத்தமும் 2 வகைதான். அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக ஏதேனும் ஒன்றை ஆக்குவது, அல்லது முஸ்லிமாக இருப்பார், முஃமினாக இருப்பார், தன்னுடைய இபாதத்தில் பிறர் பார்ப்பதற்காக வேண்டி செய்தாரேயானால் அவர் முஷ்ரிக்காக மாறிவிட்டார் என்பது சுருக்க கூறிவிடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2வது வகை ஷிர்க்கை மிகவும் பயப்பட்டார்கள். இன்ன அஹ்வஃபமா அகாஃபு அலைக்கும், உங்கள் மீது அதிகம் நான் பயப்படுவதெல்லாம் தஜ்ஜாலை பற்றி கிடையாது. நீங்கள் சூரியனை வணங்கி விடுவீர்கள், சந்திரனை வணங்கி விடுவீர்கள், அல்லது சிலைகளை வணங்கி விடுவீர்கள் என்று நான் பயப்பட மாட்டேன். மாறாக உங்கள் இபாதத்திலே உங்கள் நிய்யத்து சரியாக இல்லாததின் காரணமாக உங்கள் இபாதத்தில் அல்லாஹ்வோடு பிறரையும் கூட்டாக்கி விடுவீர்களோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வின் வாணியில் சொல்வதானால் உலகில் யார் எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி நான் மன்னிப்பேன். பெருமானார் சொல்கிறார்கள், வலவு லகைதனி பி குராபில் அர்தி ஹதாயா. மறுமை நாளிலே அல்லாஹ் அடியானை சந்திக்கின்ற பொழுது சொல்வானாம், பூமி முழுக்க நீ பாவத்தை சம்பாதித்து கொண்டு வந்தாலும் மானம் யுஷ்ரிகு பி ஷைஅன், எனக்கு நீ ஷிர்க் மட்டும் செய்யவில்லையானால் வ லகைதுக பி குராபிஹா மக்ஃபிரா, நீ செய்த ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தையும் நான் மன்னிப்பாக மாற்றி உன்னை சுவனத்தில் நுழைவிப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுவான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த அடிப்படையிலே நாம் செய்கின்ற இபாதத்துகளில் ஒருபோதும் அல்லாஹ்வை தவிர்த்து யாரையும் கூட்டாக்கி விடக்கூடாது. ஒரு சாதாரண நியத்து தான். அந்த நியத்திலே பிற விஷயங்களை நாம் கலக்கின்ற பொழுது ஷைத்தான் அந்த இடத்திலே ஆதிக்கம் சக்தியாக மாறிவிடுகின்றான். அந்த இபாதத்தில் உள்ள உயிரோட்டம் என்பது போய்விடுகிறது. ஒரு பிரபலமான ஒரு சம்பவம் இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இஹ்யா உலூமுத்தீனில் எழுதுகின்றார்கள். பனி இஸ்ரவேலர்களில் ஒரு நபர் இருந்தார். மாடத்திலே அவர் இபாதத் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது சில கூட்டத்தினர் வந்து சொன்னார்கள், இந்த ஊரிலே ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் மரத்தை கடவுளாக ஏற்று வழிபடுகிறார்கள், நீங்கள் அதை தடுக்க வேண்டும் என்பதாக அந்த கூட்டம் முறையிடுகின்றது. உடனே கையிலே கூடாரை எடுத்துக்கொண்டு அவர் வெட்டி வீச வேண்டும் என்பதாக அந்த மரத்தை நோக்கி செல்கிறார். குறுக்கே நமக்கெல்லாம் தெரியும், எங்கெல்லாம் பாவங்கள் ஒழிக்கப்படுகின்றதோ அங்கு ஷைத்தான் வந்து விடுவான். அதே போன்று வந்து விட்டான். வயதான தோற்றத்தில் ஒரு கிழவருடைய வடிவிலே வந்து தடுக்கின்றான். எங்கே செல்கின்றீர்கள்? உங்களை நான் விட மாட்டேன். நீங்கள் வாட்டகம் அல்லாஹ்வை அங்கு இபாதத் செய்யுங்க, அந்த மக்கள் செய்கின்ற விஷயத்தை நீங்கள் தலையிடுகிறீர்கள் என்பதாக வயதான தோற்றத்தில் வந்து அந்த நபரை தடுக்கின்றான். இவர் தக்வாவின் மிகுதியில் இருப்பதின் காரணமாக அந்த வயதான நபரை தள்ளி அடித்து மேலே ஏறி உட்கார்ந்து விடுகிறார். இவரை முதல் கொன்றுவிட்டு அந்த அசத்தியத்தை நாம் முதல் அழிப்போம் என்பதாக கோடாரியை ஓங்குகிறார். அந்த வயதான நபர் சொன்னார், என்னை எதுவும் செய்து விடாதீர்கள், நான் வயதான நபர், உங்களுக்கு நான் தினந்தோறும் 2 திர்ஹம் 2 தங்க காசுகளை உங்கள் படுக்கை அறைக்கு தலையிலே வைத்து விடுகிறேன், அதை வைத்து நீங்கள் போதுமாக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த நபரிடம் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார். அவரும் அதுவரைக்கும் இபாதத்தில் அசத்தியத்திற்கு எதிராக வீறு கொண்டு எடுத்த அவர் காசு என்று சொன்னவுடன் கொஞ்சம் மனம் தளர்ந்து போகிறார்.
சரி என்பதாக ஒத்துக்கொண்டு சென்று விடுகிறார். ஒரு 2 நாட்கள் அதே போன்று தூக்கி விழிக்கின்ற பொழுது தலைக்கு அடியிலே 2 தங்க காசுகள் இருக்கின்றது. 3வது நாள் தங்க காசு இல்லை. வயதான நபர் சொன்னதை போன்று ஏமாற்றி விட்டார் என்று மீண்டும் கோடாரை எடுத்துக்கொண்டு அந்த மரத்தை வெட்டுவதற்காக வேண்டி செல்கிறார். இப்போது அதே போன்று ஷைத்தான் வருகின்றான். இருவருக்கும் மத்தியிலே தகராறு நடக்கிறது. இந்த தடவை அவரை தள்ளிவிட்டு ஷைத்தான் அவருக்கு மேலே அமர்ந்து விட்டான். இவருக்கு ஒரே ஆச்சரியம், வயதான நபர் இருப்பினும் நம்மை அடித்து மேலே தள்ளிவிட்டாரு, கீழே தள்ளிவிட்டு நம்ம மேல் உட்கார்ந்திருக்கிறார் என்பதாக கேள்வி எழுப்புகிறார். அப்போது ஷைத்தான் சொன்ன வார்த்தை, முதலில் நீ வந்தது அல்லாஹ்விற்காக வேண்டி மறுமைக்காக வேண்டி வந்தாய். நீ அன்னக கபித்த அவ்வள மரணத்தில் இல்லா ஒகானத்த நியத்துக்கு அல் ஆகிரா. முதலாவதாக நீ கோடாரி எடுத்து வருகின்ற பொழுது அல்லாஹ்விற்காக வேண்டியும் மறுமை நாளுக்காக வேண்டி நீ வந்தாய். எனவே என்னை தள்ளிவிட்டு என் மீது நீ அமர்ந்தாய், நான் தோற்று போய்விட்டேன். இரண்டாவது வஹாதிஹில் மர்ரா கபித்த லி நஃப்ஸிக வலி தீனார். இந்த தடவை உனக்காக வேண்டியும் உனக்கு நான் தர வேண்டிய தீனாருக்காக வேண்டியும் நீ வந்தாய். எனவே உன் நியத் இந்த இடத்தில் மாறுபட்டு விட்டது. அல்லாஹ்வை வைக்க வேண்டிய உன் உள்ளத்தில் காசு பணத்தை நீ வைத்தாய். எனவே உன்னை நான் தள்ளிவிட்டு உன்னின் மீது நான் அமர்ந்து விட்டேன், நீ தோற்று போய் விட்டாய் என்பதாக ஷைத்தான் அந்த இடத்துல கூறி ஏளனம் செய்தான். சிந்திக்க வேண்டும், நம்முடைய நியத்து மாறுபடுகின்ற பொழுது எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் சரி, அந்த இடத்திலே ஷைத்தான் அவரை தோற்கடித்து விடுவார் என்பதை இந்த இடத்தில் நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஃபிக்ஹ் சட்டத்திலும் கூட நாம் உணர்ந்து பார்க்கின்றோம். சாதாரண ஒரு குளிப்பு, ஒரு உதவக்கூடிய விஷயத்திலும் கூட நாம் நியத்தை எப்படி வைக்க வேண்டும்? அல்லாஹ்விற்காக வேண்டி சுத்தமாகின்றேன், அல்லாஹ்வை அந்த இடத்துல முன்னிலைப்படுத்த வேண்டும். எவர் ஒருவர் ஒமன் தகம்மர தவறுத குளிர்ச்சிக்காக வேண்டி, ரொம்ப வெயிலா இருக்கு குளிப்போம், ரொம்ப வெயிலா இருக்கு ஒழு செய்வோம் என்பதாக குளிர்ச்சியை அந்த இடத்துல முன்னிலைப்படுத்தி அவர் ஒழு செய்தார், குளித்தார். அவருடைய அந்த ஒழுவின் மூலமாக குளிப்பின் மூலமாக தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, குர்ஆனை தொடக்கூடாது என்பது மார்க்க சட்டம். அல்லாஹ்விற்காக வேண்டி நியத்து வைக்க வேண்டும். நியத்து மாறுபடுகின்ற பொழுது அது முற்றிலுமாக அதன் மூலம் வருகின்ற அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இரண்டாவது அல்லாஹ் கூறுகின்ற உபதேசத்தில் மிக முக்கியமானது வபில் வாலிதைனி இஹ்சானா. தாய் தந்தையர்களை சரியான முறையில் பக்குவமாக நீங்கள் பராமரித்து நடக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு கூறுகின்றார். உலகத்திலே அல்லாஹ் தஆலா இது போன்ற ஒரு தண்டனை யாருக்கும் சொன்னது கிடையாது. தாய் தந்தையர்களை எவர் துன்புறுத்துகிறாரோ, கொடுமைப்படுத்துகிறாரோ அவருக்கு மட்டுமே நான் உலகத்திலும் தண்டனை தருவேன், மறுமை நாளிலும் அவருக்கு தண்டனையை நான் கொடுப்பதற்கு காத்திருக்கிறேன் என்பதாக ஹதீஸே குதுஸியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அந்த அளவிற்கு தாய் தந்தையர்களை கட்டும் கருத்துமாக பார்ப்பது ஒவ்வொரு பிள்ளையும் மீதும் கடமை. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டிலிருந்து புறப்படுகின்ற பொழுது அவர்களுக்கும் அவர்கள் தாய்க்கும் மத்தியில் உள்ள உரையாடலை பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். கிளம்பும் பொழுது சொல்வார்கள், அஸ்ஸலாமு அலைக்க யா உம்மா வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அம்மா நான் போயிட்டு வரேன், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொல்லுவார். பதிலுக்கு தாயார் வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு யா வலதி. பதிலுக்கு இவர்களும் முகமன் கூறி மீண்டும் பேச்சை தொடர்வார்கள். அபூ ஹுரைரா முதலில் பேசுகின்றார்கள், ரஹிமக்கில்லாஹ் கம்மா ரப்பைத்தினி ஸகீரா. என்னை சிறு வயதிலிருந்து பராமரித்து பாதுகாத்து வந்த தாயே, அல்லாஹ் அவர்களுக்கு கிருபை செய்யட்டும் என்பதாக இவர்கள் துஆ செய்வார்கள். பதிலுக்கு அந்த தாய் ரஹிமக்கல்லாஹ் கமா பலர்தனி கபீரா. வயது முதிர்ந்த நிலையில் என்னை சரியான முறையில் பார்த்து கொண்டாயே மகனே, அல்லாஹ் உனக்கு கிருபை செய்வானாக என்பதாக இருவரும் மாறி 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 தங்களுக்கு மத்தியில் துஆ செய்தவாறு வழி அனுப்புவார்கள் என்பது வரலாறு மூலம் நமக்கு தெரிய வருகின்ற செய்தி. எனவே தாய் தந்தையர் விஷயத்தில் மிகவும் பக்குவமாகவும் ரொம்ப கண்டிப்போடும் இருக்க வேண்டும். உலகத்திலே நமக்கான மிகப்பெரிய ஒரு ஆசை, அல்லாஹ்வின் அன்பை நாம் சம்பாதிக்க வேண்டும், சூனம் நமக்கு கிடைக்க வேண்டும். இதற்கான முன்பதிவை அல்லாஹ் உலகத்திலே நமக்கு சொல்லிவிட்டான். ரிதல் ரப்பி ஃபி ரிதல் வாலித். அல்லாஹ்வின் அன்பு வேண்டுமா, தந்தையின் அன்பை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுங்கள். மறுபக்கம் வசஹ்துல் வாலிதி ஃபி சஹ்தி ரப்பி. அல்லாஹ்வின் கோபம் எதில் இருக்கிறது? தந்தையின் கோபத்தில் இருக்கிறது. இருவரின் கோபத்தையும் நீங்கள் சம்பாதித்து விளையாடுவீர்கள் என்பதாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மூன்றாவது அல்லாஹ் தஆலா சொல்கின்ற ஒரு உபதேசம், வமா மலக்கத் ஐமானுக்கும். நீங்கள் உங்களுக்கு கீழ் உள்ள ஒரு விஷயத்திலே சரியான முறையில் நடந்து கொள்ளுங்கள். அந்த காலத்தில் அடிமை, இப்பொழுது நம்முடைய பாஷையில் சொல்வதானால் முதலாளி தொழிலாளி போன்ற அந்த பாகுபாடு நமக்கு மத்தியில் இருக்கக்கூடாது. ரமதா என்கின்ற இடத்திலே அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களுடைய அடிமையும் ஒரே
அந்தஸ்தில் ஒரே துணியை போட்டுக்கொண்டு ஒன்றாக நடந்து வருகிறார்கள். அதை கண்ட பயண கூட்டம் என்ன, அபூதர் நீங்கள் எஜமான், உங்களுடைய அடிமைக்கு நீங்கள் உங்கள் ஆடையை கொடுப்பதா, இது என்ன ஒரு வித்தியாசமான அணுகுமுறை என்பதாக கேட்கிறார்கள். அதுக்கு அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இப்படிதான் ஒரு நாள் என்னுடைய அடிமையை பார்த்து நான் ஒரு வார்த்தையை விட்டு விட்டேன், கருப்பின தாயின் மகனே என்பதாக சொல்லிவிட்டேன். நாயகம் என்னை திட்டினார்கள். மேலும் சொன்னார்கள், இன்னக இம்ரான் ஃபீக ஜாஹிலியா, நீ தான் ஒரு மனிதனா, உன்னிடத்துல இன்னும் அந்த மடமைத்தனம், ஜாஹிலியாவின் அந்த கெட்ட குணம் இன்னும் உன்னிடத்திலிருந்து போகவில்லை என்பதாக நாயகம் என்னை கடிந்து கொண்டார்கள். மேலும் சொன்னார்கள், ஜஅலஹுமுல்லாஹு லகும் தஹ்த ஐதீகும், அடிமை உங்களுக்கு கொடுக்கப்படுவதெல்லாம் நீங்கள் அவர்கள் மீது ஆதிக்க செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி கிடையாது, உங்களுக்கு ஒரு உதவி, அதற்காக அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஃபஅத்இமுஹும் மிம்மா தஅகுலூன், நீங்கள் சாப்பிடுவதே நீங்கள் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். வஅல்பிஸூஹும் மிம்மா தல்பஸூன், நீங்கள் அணியும் அதே ஆடையே அவர்களுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும். வலா துகல்லிஃபூஹும் மா யதுலிபுஹும், சக்திக்கு மீறி அவர்களுக்கு வேலை கொடுத்து நீங்கள் கஷ்டப்படுத்தாதீர்கள். ஃபைன் கல்லஃப்துமூஹும் ஃபஅஈனுஹும், எஜமானனாக இருந்தாலும் வேலை அவருக்கு கஷ்டமாக இருக்கிறதா, இறங்கி அவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் அன்று முதல் இன்று வரை நானும் என்னுடைய அடிமையும் ஒரே மாதிரியான ஆடை அணிவோம், ஒரே மாதிரியான உணவை உண்ணுவோம், ஒரே மஜ்லிஸிலே அமர்ந்து சாப்பிடுவோம் என்பதாக அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதனால் தான் சொல்கின்றோம், அல்லாஹ் தஆலா சொன்ன இந்த 10 உபதேசங்களில் இந்த 3 நம்முடைய சமகாலத்தில் நாம் கண்ணுக்கு முன்னால் பார்க்கக்கூடிய விஷயம். எனவே நம்முடைய நியத்தை சரி செய்ய வேண்டும், தாய் தந்தையருக்கு நாம் கட்டுப்பட்டு நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மூன்றாவது, நமக்கு கீழ் உள்ள ஒரு விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்பதை சுருக்கமான முறையில் நாம் தெரிந்து கொண்டோம். இன்று ஒரு அமல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மன் அஸாபஹு ஹம்முன் அவ் கம்முன் அவ் சக்முன் அவ் ஷித்தா, யாருக்கேனும் உடலில் நோயோ அல்லது மனநோயோ வாழ்க்கையில் கஷ்டமோ நெருக்கடியோ இருந்தால் இந்த ஒரு வரியை ஓதுங்கள். இது ஓதுவதன் மூலமாக உங்களுடைய எல்லா விதமான கஷ்டமும் நீக்கப்படும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது என்ன வார்த்தை? எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுங்கள், அல்லாஹு ரப்பி லா ஷரீக லஹு. இரண்டே வார்த்தை தான், அல்லாஹு ரப்பி லா ஷரீக லஹு. யார் இதை ஓதுகிறார்களோ குஷிஃபதாலிக அன்ஹு, அவரிடத்தில் உள்ள எல்லா விதமான பிணக்குகளும் நீக்கப்படும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதின்படி கேட்டதின்படி அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால், ரமதான் மாதம் எத்தகையதென்றால் அம்மாதத்தில்தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் மேலும் நேர்வழியின் தெளிவான அறிவுரைகளை கொண்டதும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதுமான குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. எனவே இனி உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் முழுவதும் நோன்பு நோக்க வேண்டும். ஆனால் எவரேனும் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் அவர் மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோன்பு நோற்றிட வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை விரும்புகின்றான், அவன் உங்களுக்கு கஷ்டத்தை தர விரும்பவில்லை. நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் நிறைவு செய்வதற்காகவும் அல்லாஹ் உங்களை நேரிய வழியில் செலுத்தியதற்காக நீங்கள் அவனுடைய மேன்மையை போற்றி அவனுக்கு நன்றி பாராட்டுவதற்காகவுமே இவ்வழி உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. பாகம் 2, அத்தியாயம் 2, வசனம் 185. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவரிடம் 3 நன்மைகள் உள்ளனவோ அவர் இறை நம்பிக்கையின் இனிமையை உணர்வார். அவை: 1. அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு மற்றெதையும் விட நேசத்திற்குரியோராயிருப்பது. 2. அவர் மற்றொருவரை அல்லாஹுக்காகவே நேசிப்பது. 3. இறை மறுப்பிலிருந்து அல்லாஹ் தம்மை காப்பாற்றிய பின் மீண்டும் அதற்கு திரும்புவதை, நெருப்பில் தாம் வீசப்படுவதை வெறுப்பதைப் போன்று அவர் வெறுப்பது. இதை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் பாகம் 1 ஹதீஸ் 67. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தம் சகோதரருக்கும் அல்லது தம் அண்டை வீட்டாருக்கும் விரும்பாத வரை அவர் முழுமையான இறை நம்பிக்கையாளர் ஆக மாட்டார். இதை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் பாகம் 1 ஹதீஸ் 71.